Hello friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பச்சரிசி போண்டா செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் பச்சரிசி 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு சுத்தமா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிறிய துண்டு இஞ்சி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க. இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 2 உருளைக்கிழங்கு வேக வைத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கையுமே நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இரண்டு கைப்பிடி அளவு மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்துக்கிட்டோம் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயிலில் மாவை சேர்த்துக்கணும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கணுங்க. 3-4 முறை நல்லா திருப்பி விட்டு ரெடியானதும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே போல அடுத்ததும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட நமக்கு விருப்பமான சட்னி செய்து சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான உருளைக்கிழங்கு பச்சரிசி போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய போண்டா.
வெளியில் நமக்கு இது மொறு மொறுன்னு இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.